KGF Block Day procession ends at Gandhi Circle ex-MLAs. Rajendran powerful speech vertical bar RPI massive gatherings. First March Block Day procession successfully concluded at Gandhi Circle in KGF. Former MLAs. Rajendran actively participated along with his RPI party members and cadre. The event witnessed a strong public gathering and energetic participation from supporters. At the end of the procession, Rajendran delivered a powerful and inspiring speech addressing important issues concerning KGF and its development. வேளாளருடைய முதல்வர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் நேற்று நாங்கள் அழைப்புதலை கொடுத்த பொழுது அன்புடன் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக நான் வருவேன் என்று கூறினார். இப்பொழுது போக மாட்டீங்களா? நீங்க போக மாட்டீங்க, நீங்க பின்னாடி போங்க. மண்ணின் மைந்த நான், தங்க சுரங்க தொழிலாளியின் மகன் நான். என் மண்ணிற்காக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து நானும் குரல் கொடுப்பேன் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பலத்தை ஆதரவை தேசிய இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தேசிய தலைவரும் கோலார் தங்க வயலிலே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரோ இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே தன்னை வழக்கு அழைந்தராக நியமித்துக் கொண்டு கோலார் தங்க வயலிலும் இன்றைக்கு வழக்கறிஞராக இன்றைக்கு வாதாடி வருகின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தங்கவயல் மண்ணின் மைந்தன் தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இந்த போராட்டத்தை ஆதரித்தார் என்கின்ற போது இதற்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டிற்கு மிகப்பெரிய ஒரு யானை பலம் கிடைத்திருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும். தங்கவயல் மண்ணின் மைந்தர்கள் ஓரணியிலே திரள்கிறார்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கை இதை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நிறைவாக இந்த போராட்டத்தினுடைய நிறைவை வலுப்படுத்துகின்ற வகையிலே இந்த மண்ணின் மைந்தன் இந்த தங்கவயலில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தொழிலாளியினுடைய மகனான தங்கவயலுடைய தளபதி மரியாதைக்குரிய திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நிறைவுரையாற்றி இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய தலைவர் என்கின்ற முறையிலே மிக பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். ஜெய்பீம். மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் ஜோதிபாஸ் அவர்களுக்கும் அவரை சார்ந்த சேவ் கமிட்டி குழுவினர் அவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு பிளாக் டே 25வது வருஷம் மக்களுக்காக போராட்டம் பண்றாங்க. ஒரு 200 தொழிலாளி கூட வரலையே, ஒரு 100 தொழிலாளி அது கூட வரணும் இல்லையா? அப்போ என்ன இந்த மண்ணு மேலே பற்று இருக்கு? பற்று இல்லாதனால தான், இந்த மண்ணு மேலே பாசம் இல்லாதது தான் வெளியூருக்காரங்களை கொண்டாந்து உள்ளூரில் விட்டீங்க. உள்ளூர்காரங்க விட்டு அவன் நம்மளுக்கு மண்ணை தான் கொட்டினான் வழியா பொண்ணு கொட்டலை. இப்போ ஜோதிபாஸ் சொன்ன மாதிரி அந்த லெட்டர் கொடு. தங்கவயல் கருப்பு தினம் மார்ச் 1. உலக புகழ்பெற்ற கோலார் தங்க சுரங்கம் என்ற பிஜிஎம்எல் 2001 மார்ச் அன்று மத்திய அரசால் மூடப்பட்டது. இது உண்மை. 1880 ஜான் டெய்லர் கம்பெனியரால் துவக்கி நூற்றாண்டை கடந்து 800 டன் தங்கத்தை தரணிக்கு வழங்கிய பெருமை உண்டு. 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சுரங்க விபத்தில் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்த வரலாறு மறைக்க முடியாது. இன்னும் சுரங்கத்துக்குள் தேசிய சொத்தான தங்கம் உள்ளதை தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வில் கண்ட சைனான் மலை இது இயற்கை மலை அல்ல, உழைப்பின் அடையாளத்தில் உருவான செயற்கை மலை. அதிலும் கூட தங்கம்
சீலை உலோகங்கள் உள்ளதே சுரங்க நிபுணர்கள் தகவலாகும். இது வரலாற்று பொக்கிஷம். நாளைய தலைமுறையினர் அறிய வேண்டிய காலத்தின் சோடுகள். இன்னும் கூட தங்கம் இருப்பது அறிந்து இதனை வெட்டி எடுக்காமல் வேடிக்கை பார்க்காமல் பொருளாதார குற்றமாகாதா? தங்க சுரகம் இயங்கிய காலம் வரை சுத்தமான குடிநீர் ரொம்ப முக்கியம். சுத்தமான குடிநீர், சுகாதாரம், மருத்துவம் உட்பட அடிப்படை வசதிகள் குறையின்றி கிடைத்தன. ஆனா இப்போ கிடைக்குதா? சுகாதாரம் கிடைக்குதா? சுத்த நீர் கிடைக்குதா? இது காரணம் யார்? யார் காரணம்? எம்எல்ஏ தயால். யார் காரணம்? எம்பி எம்எல்ஏ. எம்பி வந்தாருன்னா கூடவே சுத்துறீங்க கார்ல, நான் எம்பி கொடுக்குறேன்னு இருந்து என்ன பண்ண போறேன்? ஒன்னும் பண்ண முடியாது. அவன் பாட்டுக்கு அவன் கிட்டிட்டு போயின்னு இருப்பான் இல்லையா? தங்க சுரங்க இயங்கிய காலம் வரை சுத்தமான அடிப்படை வசதிகள் குறையின்றி கிடைத்தன. மூடப்பட்டு 26 ஆண்டுகள் இன்னும் கூட நிலுவ தொகை வழங்கப்படவில்லை. குடிநீருக்கு தட்டுப்பாடு, மருத்துவ வசதிக்கு திண்டாட்டம், சுகாதார வசதி என்று தவிர்ப்பு, குடியிருப்பு வீடுகளை சொந்தமாக்கவில்லை. வேலை வாய்ப்பு தேடி அலையும் கஷ்டம், மொத்தத்தில் வாழ்வாதாரத்துக்கு வழியை காணும். எனவே இது தங்கவயலுக்கு துக்க நாள், கருப்பு தினம். எனவே தங்கவயல் மண்ணின் மைந்தர்களே, இருந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம், ஒரே லட்சத்தில் நமது பணியை தொடர செய்வோம். இது எழுதிருந்து ஜோதிபாஸ். ஆஸ்பத்திரி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, வசதி இல்ல, வீடு சொந்தம் இல்ல, வீட்டுக்கிட்ட சுகாதாரம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினர். என்ன சட்டமன்ற உறுப்பினர்? அவன் எங்க என்ன கேட்டுப்போ, நான் 500 ரூபாய் கொடுக்குறேன், ஓட்டு போடுறோம், நான் ஜெயிக்கிறேன். இந்த மனசாட்சி உள்ளவன் இதை ஏத்துக்குவானா? சிந்திச்சு பாருங்க. தமிழன் போராட்டம் பண்றோம். எங்க தமிழனை நீ கூப்பிடுற? எவன் டொனேஷன் கொடுக்குறானா அவன் தமிழனே கிடையாது. அவனை கூப்பிட்டு நடுவுல வைக்கிற. என்ன சார் சொல்லுங்க. தமிழ் சங்கத்துல கூட யார கூப்பிட்டு ரோஜா யார கூப்பிட்டு எவன் காசு கொடுக்குறான்னு அவனை கூப்பிட்டாரு. அது கொள்கை இல்ல. தமிழனை கூப்பிடணும். இலக்கியத்தை பத்தி தெரியணும், அகநானூறு பத்தி தெரியணும், புறநானூறு பத்தி தெரியணும், தொல்காப்பியம் பத்தி தெரியணும், 8 தொகை 10 பாடல் தெரியணும். அவன் தமிழன். தமிழன் வயல சொல்லக்கூடாது, புரட்சி பண்ணி காட்டணும். இன்னைக்கு ஏன் நான் வந்தேன்? நான் ஒரு வார்த்தை சொன்னேன். எங்க அப்பா தொழிலாளி. எத்தனாயிரம் தொழிலாளி இறந்திருக்காங்க? 36,000. எத்தனாயிரம் தொழிலாளி ரத்தம் சிந்தி இருப்பாங்க. எங்க அப்பனும் ஒரு தொழிலாளி. யான் தொழிலாளிக்கு நான் வரலன்னா நிறைய அரசியல் தான் வேணுமா? எம்எல்ஏ தான் வேணுமா? கவுன்சிலர் தான் வேணுமா? ஒரு அவசியமே இல்ல. எனக்கு என் மண்ணும் என் மக்களும் தான் வேணும் ஒழியோ அரசியல் எனக்கு தேவையில்லடா. சொல்லு, நமக்கு எவ்வளவு வேலை இருக்குது. இன்னைக்கு போலீஸ்காரங்களை பத்தி பேசணும். போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, பப்ளிக் மீட்டிங்ல சொல்லணும். அது உண்மையா இல்லையான்னு எஸ்பிக்கு தெரியணும். திருடுகள் கொடுக்குறோம் கம்ப்ளைண்ட், ஆக்ஷன் எடுக்கணும். இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை. இதெல்லாம் கேட்டதுனால நம்மள அவங்க அரெஸ்ட் பண்ண போறதில்ல. இது நம்முடைய உரிமை. We are the public servant. Not only that, we are advocate. We have every right to question them. இத தொழிலாளிகளுக்காக இன்னைக்கு நம்ம போராட்டம் பண்ணோம். இந்த போராட்டம் எல்லா லீடரும் சேரணும். என்னுடைய ரிக்வெஸ்ட், யார் யார் பொலிட்டிக்கல நிக்கிறாங்களோ, யார் யார் எந்தெந்த கட்சியில நிக்கிறாங்களோ, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆளுக்கு ஒரு கட்சி, அடுத்தவங்க ஒரு கட்சி, யார் கூட்டாலும் போயிட்டு அதை நின்னுக்கிறவங்க நான் கிடையாது. தொழிலாளி வர்க்கத்துக்காக என்னை கேட்டதுக்காக அதுவும் ஒரு சாவுக்கு போயிருந்தேன். நோட்டீஸ் கொடுத்தாங்க, கண்டிப்பா வருவேன்னு சொல்றேன். வார்த்தையை மட்டும் நான் தவறவே மாட்டேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சிஎஸ்ஓ ஒரு சின்ன பந்தல் போட்டு ஒரு கார்மிக்கு வைக்கிறான். ஒருத்தன் உள்ள செடிட்டு வந்து இடிக்கிறான். பக்கத்துல அப்சர் கட்டிருக்கான், அது இடிக்க மாட்டேன். இவன் யார் கேள்வி கேட்கறது? தொழிலாளியா நம்ம கேட்க நம்ம வேண்டியாது. அது எவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பவும் சொல்றேன், எவன் கொடுக்கணும் எவன் கொடுக்கலன்னு முக்கியம் இல்ல. என்ன கம்ப்ளீட் ஜேசிபி யூபியாது அப்படி வச்சுடுவோம்னா என்ன ஒன்னும் பண்ண முடியாது. தைரியமா இருக்கும். எல்லாரும் ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க மைனிங் வீட்டுல இருக்கிறவங்க, வீட்டுக்கு ஒரு ஆள் சேர்ந்தோம்னாக்கா 5000 பேரு.
பிஜேபி சிஎஸ்ஓ கேள்வி கேட்கணும். என்ன போலீஸ் வந்து செக்யூரிட்டி கொடுக்குவாங்க, நீங்க தகராறு பண்றீங்க, லட்டி சார்ஜ் பண்ற, எதுக்கு லட்டி சார்ஜ் பண்ற? எங்களுடைய கோரிக்கையை கேட்கிறேன். ஏன்னா கண் முன்னாடியே ஒரு சின்ன சந்துல ஒரு ரூம் கட்டுறான், அவனு போய் இடிக்கிற. பக்கத்துல அப்சர் கட்டுக்கிறான், உன் கண்ணுக்கு தெரியலையா? காசு கொடுக்குறவனுக்கு நீ வேஷம் போடுவ, காசு கொடுக்குறாங்க நீ இடிக்குவியா? உனக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? நீ இந்த வருஷம் இருப்ப, அடுத்த வருஷம் போயிடுவ. இந்த மாதிரி அதிகாரிகள் எல்லாம் தட்டி கேட்கறதுக்கு திருவிழாக எல்லா பார்ட்டிக்காரர்களும் மனசாட்சியோட இந்த மண்ணு மேல பட்டு இருந்தாக்கா ஆல் பார்ட்டி லீடர்ஸ் ஒரு நாள் பிக்ஸ் பண்ணுங்க. பிஜேபி அட்டாக் பண்ணலாம், பிஜேபி சிஎஸ்ஓ பதில் சொல்லணும், எஸ்பி முன்னாடியே சொல்லணும், இல்ல டிசி வந்தா கூட சொல்லணும். இதுதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்வி கூறிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் அமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விரைவில் உங்கள் தலைமையிலே தங்க வயலில் இருக்கக்கூடிய நாங்களும் உங்களோடு இணைந்து அனைத்து அரசியல் கட்சிகளையும் நாம் ஒருங்கிணைப்போம். ஒரே நோக்கம், தங்க வயலுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்புகின்ற ஒரு முயற்சியை நாம் செய்வோம். நாங்கள் 1,00,000 கையெழுத்து இயக்கத்தை பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு 50,000க்கு மேல கையெழுத்தை இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். தேசிய தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு கையெழுத்திட்டால் தங்க வயலிலே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இந்திய குடியரசு கட்சியினுடைய தொண்டர்கள் தானாக முன்வந்து இந்த இயக்கத்திற்கு ஆதரவாக கையெழுத்திடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை இந்த 1,00,000 கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவாக உங்கள் ஒரு கையெழுத்தை இந்த நேரத்திலே பொதுமக்கள் மத்தியிலே அதை போட வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். பார்ட்டிக்கார எல்லாரும் கூப்பிட்டு டிசைன் பண்ணலாம். ஆல் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிஎஸ்ஓ ஆபீஸ்க்கு நீங்க அங்கேயே கையெழுத்து அங்கேயே போடுறேன். பார்ட்டிக்கார எல்லாம் போடு. இந்த வீடு உங்ககிட்ட இருந்து யாரும் அசைக்க முடியாது, அசைக்கவே கூடாது. இது வந்து நம்ம ரைட் ஹேண்ட் தயார் 2 ரைட் ஹேண்ட் இருக்கிறாங்க, லெப்ட் ரைட். என் பேர் போட்டு ஒருத்தர், இவரு ஒருத்தர். கொஞ்சம் எம்பி சொல்லுங்க, அவர் சொல்லிட்டு போனாரு, ஒரே வார்த்தைக்குள்ள நான் முடிவு எடுக்கிறேன். 8 நாள் ஆச்சு, 8 மாசம் ஆச்சு, சிந்தனை செய்து போன நானும் அரசியல் பார்த்தோம்னா. அதனால யாரை நான் வேலி பண்ணதே இல்லை, உண்மையை சொல்லுவோம், மனசு என்ன சொல்றாதான் சொல்லுவோம். அதனால எல்லாரும் சேர்ந்து குறைஞ்சபட்சம் 14,000 வீடுக்குது. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தா கூட 14,000 பேர், 4,000 பேர் வரேன்னா கூட 10,000 பேர் நம்ம அங்க சேர்றோம். இந்த முடிவை நீங்க எடுக்கணும்.